இட்ஸ் மண்டே அண்ட் ஈவினிங் 6:30. ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கேயே நைட் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. பஃபே சிஸ்டம் தான் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து வடையில் ரசம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. ரச வடைன்னு ஒரு ரெசிபி புதுசாக நான் இப்போ தான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் குண்டூர் பொடி இட்லியை நல்லா 4 பீஸாக கட் பண்ணி அது கூடவே பொடி போட்டு கொடுத்துருந்தாங்க. இடியாப்பம், தேங்காய் பால், கூடவே ஸ்டூவும் வச்சுருந்தாங்க. தேங்காய் பால் செம்ம டேஸ்ட் இருந்தது, நாட்டு சக்கரை தேங்காய் பால். தென் ஹைலைட் ரெசிபி ஆஃப் த டே, பீட்ரூட் பூரி வித் சன்னா மசாலா. சான்ஸே இல்லைங்க, வேறு லெவலாக இருந்தது டேஸ்ட். இன்னும் தோசை, சாம்பார் ஐட்டம்ஸ், அப்புறம் இளநீ பாயாசம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிடல. கூடவே மஷ்ரூம் சாண்ட்விச், அதை மட்டும் சாப்பிட்டுட்டு செகண்ட் ரவுண்ட் போய் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு சாரீ கட்டிட்டு போனது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வந்த கையோடு அப்படியே டீ போட கிளம்பிட்டேன். அன்னைக்கு டே ஹெவியாக சாப்பிட்டதுனால மறுநாள் மார்னிங் வந்து லைட்டாகவே ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ராகி சேமியா தான் சாப்பிட்டேன். இப்போ காமிச்ச ரசவடை, பீட்ரூட் பூரி மாதிரிலாம் ரெசிபீஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.